அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் இன்று 4ஆம் நாள் பாடத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வகுப்பில் நமது உள்ளம் இலகுவாக இருக்கிறதா அல்லது இறுக்கமாக இருக்கிறதா என்பதை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்ப்பது குர்ஆனை தொடர் முயற்சி எடுத்து ஓத வேண்டும் என்பதையும் திரும்ப திரும்ப ஓத வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் மிக அழகான விஷயங்களையே இந்த வேதத்தில் இறக்கிறோம். முரண்பாடு இல்லாமல் ஒன்றை ஒன்று ஒத்ததாகவும் மனதில் பதிவதற்கும் திரும்ப திரும்ப கூறப்பட்டுள்ளது. எவர்கள் இறைவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் குர்ஆனை ஓதியவுடன் அவர்களின் உள்ளங்களும் தோள்களும் சிலிர்த்து விடுகின்றன. குர்ஆனின் பக்கம் இலகி அதன்படி செயல்படுகின்றன. இதுவே நேரான வழியாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் அல்லாஹ் என்னத்தை மென்ஷன் பண்ணுறான்? குர்ஆனில் திரும்ப திரும்ப வசனங்கள் கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறானா? இப்போ நம்மளுக்கே குர்ஆனை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், மூசா நபியோட வரலாறு நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ இது என்னடா, எனக்கே நிறைய இடத்துல இந்த கேள்வி வந்திருக்கு. இந்த மாதிரி எதுக்கு அல்லாஹ் இத்தனை இடத்துல இதே வரலாறையே திரும்ப திரும்ப சொல்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கான ஆன்சர் இப்போ தான் கிடச்சிருக்குது. அதாவது நம்ம மனசில் பதிகிறதுக்கு தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப ஒரு வசனத்தையும் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இலகிய உள்ளம் எப்படி இருக்குங்கிறதையும் அல்லாஹ் இதில் சொல்லியிருக்கான்ல. அதாவது குர்ஆன் ஓதப்பட்டால் அவங்க எப்படி இருப்பாங்களாம், அவங்களுடைய உள்ளங்களும் தோள்களும் சிலிர்த்து விடுமா. இதுதான் இலகிய உள்ளம், இதுதான் நேரான வழி அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 3 வகையான மண், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. இப்போ மழை பெய்யுது, அதை இலகுவான மண், இறுக்கமான மண், இன்னொன்று தரிசு மண். இந்த 3 மண் தான். மழை பெய்யுது, இலகுவான மண் என்ன செய்யும், தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிறோம். இதனால் பல பயிர்கள், தானியங்கள் அப்படின்னு விவசாயம்லாம் இந்த மாதிரி மண் தான். அப்போ நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ரெண்டாவது, இறுக்கமான மண். அதில் மழை துளி விழுந்தால் அது எப்படி இருக்கும், தண்ணியை உரியாது, ஆனால் சேமித்து வச்சுக்கிறோம். இப்போ குளம், குட்டை, ஏரி, கிணறு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இறுக்கமான மண், தண்ணியை சேமித்து வச்சுக்கிறது. இதனால் நம்மளுக்கு கால்நடைகளுக்கு எல்லாத்துக்கும் குடிக்க எல்லாருக்கும் யூஸ் ஆகுது. 3வது மண் தரிசு மண். இது எப்படின்னா தண்ணியில் உறிஞ்சியும் வச்சுக்கிறாது, பிறருக்கும் அது யூஸ் ஆகிறாப்லேயும் இருக்காது. அதில் விழுகிற மழை துளியெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். இந்த 3 மணலையும் நம்ம உள்ளத்தோடு ஒப்பிடுங்களேன். மழையை குர்ஆனாக வச்சுக்கிறோங்க, இந்த மண்ணை உள்ளமாக வச்சுக்கிறோங்க, நமது உள்ளம். அப்போ குர்ஆனை நம்ம ஓதி நம்ம உள்ளத்துக்குள்ளே அந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கிருச்சுன்னா நம்மளும் அதை கடைப்பிடிப்போம், பிறருக்கும் நம்ம சொல்லுவோம். அது இலகிய உள்ளம் கொண்டவங்க அப்படிங்கிறது மாதிரி. இறுக்கமான உள்ளம் கொண்டவங்க அவங்க உள்ளத்துக்குள்ளே இறங்காது குர்ஆன், ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, இது நன்மை இது தீமை அப்படிங்கிறதையெல்லாம் எடுத்துரைப்பாங்க, ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே அது இறங்காது. 3வது வகையினர் எப்படின்னா கேட்கவும் மாட்டாங்க, பிறருக்கு சொல்லவும் மாட்டாங்க. என்னமோ சொல்லிக்கப்பா, அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, அதெல்லாம் தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இதில் நமது உள்ளம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சிந்திச்சு பாருங்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யார் நம்முடைய பாதையில் முயற்சி செய்கிறார்களோ அவருக்கு தன் பாதையை லேசாக்குவேன் அப்படிங்கிறான். அப்போ முயற்சி அப்படிங்கிறது நமது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயுமே இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னாலும் முயற்சி இல்லாமல் அந்த மொழியை நம்மளால் கற்றுக்க முடியாது. சும்மா அதோடைய கிராமர் மட்டும் தெரிஞ்சாலாம் மொழியை கற்றுக்க முடியாது. அதில் நம்ம தொடர் முயற்சி எடுக்கணும், திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும், திரும்ப திரும்ப நம்மளாக பேசி பார்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை சரளமாக அந்த லாங்குவேஜை கற்றுக்கிற முடியும். அதே மாதிரி தான் நம்ம சமையல் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்தது நம்மளால் சமைக்க தெரியாது, ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியாது தானே. அதுக்கப்புறம் போக போக அதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை சரி பண்ணி திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்து தான் நம்ம அந்த சமையலையே கற்றுக்குறோம்.
அதுக்காக எனக்கு சமையல் தெரியல நம்ம இருக்கிறது இல்லை, எனக்கு சமைக்க வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஓரமாக இருக்கிறதும் இல்லை. அது என்னடாச்சும் முயற்சி பண்ணி கற்றுக்க தானே செய்கிறோம். அதுபோல் தான் வண்டி ஓட்டுறதையும் வந்துட்டு எனக்கு அது ஓட்ட தெரியாது, கீழே விழுந்துருவேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது. அப்போ திரும்ப திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணி கீழே விழுந்து எந்திரிச்சு இது இப்படி ஓட்டணுமோ இப்படி செய்யணுமோ அப்படின்னு நம்ம ஓட்டி பழகுனா தான் நம்ம வண்டியும் முழுசாக ஓட்ட கற்றுக்க முடியும். இது போல தான் இப்போ நம்ம குர்ஆனிய மனிதராக மாறணுண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம் தெளிவாக இருக்குது. ஆனால் நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். சும்மா நம்ம இந்த பயான் கேட்குறதுனாலையும் குர்ஆனை எடுத்து சும்மா 2 பக்கம் ஓதுறதுனாலையும் நம்ம உள்ளத்தில் மாற்றம் வந்துருமானா வரப்போகிறது கிடையாது. நம்ம குர்ஆனிய மனிதராக மாறணும் அப்படின்னா நம்ம அதை கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் செயலில் இருக்கணும். குர்ஆன் சொல்கிறபடி நம்மளும் மாறணும். அப்படியே இருந்தால் தான் நம்ம குர்ஆனிய மனிதராக மாற முடியும். சரி, குர்ஆனை நம்ம ஓதுகிறோம். ஓதும்போது நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கோ, இன்னும் இவ்வளவு நேரம் இருக்கே, உனக்கு அவ்வளவு வேலை நிறையா கிடக்க, அந்த வேலையெல்லாம் பார்க்கணுமே, சீக்கிரம் குர்ஆனை முடிச்சுட்டு அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு நம்ம உள்ளத்துக்குள்ளே எனக்கெலாம் நிறையா தடவை அந்த எண்ணம் வந்திருக்கு. என்னடாச்சும் சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த வேலையை பார்க்கணும் இந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக வரும். நான் என்ன நினப்பேன்னா நம்ம உள்ளத்தோட பலகீனம் தான் போல், அப்போ நம்ம உள்ளன்னு இறுக்கமாக தான் இருக்கு போல் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அதாவது ஷைத்தான் என்ன செய்வானா, நம்மளை அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பானா. அவசரப்படுத்துறதுனா குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டும் இல்லை, தொழுகிறதுக்கு, நம்ம மற்ற இந்த உலக வாழ்க்கையில் உள்ள பல விஷயத்துக்கு நம்மளை அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவசரப்படுறதுனால அதனால் ஏற்படுற விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேனே, இது ஒரு கதை தான். ஒரு மனுஷர் வெளிநாட்டுக்கு கிளம்புறாரு ஒரு பிஸ்னஸ் விஷயமா. அப்போ அவர் ஃப்ளைட்டை பிடிக்கணும், நேரம் ஆயிடுச்சு, அவசரமாக கிளம்புறாரு. கிளம்பி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா இது இப்படி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே, அவசரம் புரியாமல் அப்படின்ட்டு டயரை செக் பண்ணுறாரு, அந்த இன்ஜினை செக் பண்ணுறாரு, பெட்ரோலை செக் பண்ணுறாரு, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வண்டி எடுக்க முடியாது. என்னடா நம்மளுக்கு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபை புக் பண்ணி அதில் ஏறி போயிட்டார். போய்கிட்டு இருக்க வழியில் நடுவில் கேபு பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சா. இப்போ ஒரு மனசு எப்படி இருக்கும், என்னடா காலையிலேருந்து நம்மளுக்கு சோதனை, காலையிலேயும் நம்ம வீட்லேயும் வண்டி எடுக்க மாட்டேன்டிச்சு, இந்த வண்டியும் இப்படி பஞ்சராகி போய் நிற்கிது, நம்ம என்னடாச்சும் இதுக்கு போயே ஆகணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனுஷன் புலம்பிக்கிட்டு நடு ரோட்டில் நிற்கிறார். அப்போ ஒரு பைக்கில் ஒரு மனுஷர் வர்றாரு. வரவும் அவர் லிஃப்ட்டு கேட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் ஃப்ளைட்டை பிடிக்கணும், என்னை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சரி வாங்க ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டு போய் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டார். இவரும் ஃப்ளைட்டை பிடிச்சி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டார். இப்போ அவர் அவங்கள உட்காந்து சிந்திச்சு பார்க்குறாரு. காலையிலேருந்து ஷைத்தான் நம்மளை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தான், நம்மளை இந்த ட்ரிப்பை போக விடக்கூடாதுன்னு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்ல வேலை, நல்ல மனுஷன் ஒருத்தவர் வந்தார் பைக்கில், நம்மளை இறக்கி விட்டு போயிட்டார். அவர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இவர் அந்த இறக்கி விட்ட மனுஷரை நினச்சி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கார். கொஞ்ச நேரத்தில் ஏர் ஹோஸ்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லோரும் பேராஷூட் எடுத்துகிட்டு கீழே குதிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. இது கதை தான், உண்மை இல்லை, கதையாகவே எடுத்துக்கிறங்க. அப்போ குதிச்சிருங்க அப்படிங்கையில் இப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்கும், சே அழகாக வீட்டிலே இருந்திருக்கலாம், வண்டி தான் ஸ்டார்ட் ஆகலையே, அப்போயாச்சும் வீட்டில் இருந்தோமா, அப்படி இல்லாட்டி நடு ரோட்டில் தான் வண்டி நின்றுச்சே, இந்த கேபு நின்றுச்சுல்ல, அப்போயாச்சும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோமா, சரி அடுத்த ஃப்ளைட்டில் போய்க்கிடுவோம், பொறுமையாக போய்க்கிடுவோமே, ஏன் இப்போ அவசரமாக போவேன் அப்படின்ட்டு அதுலேயும் நம்ம பொறுமையாக இல்லை. ஏமா மாதிரி ஒருத்தவன் வந்தான்ப்பா, இப்படி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானே அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பைக்கில் வந்த மனுஷரை புகழ்ந்து பேசினார். இதுக்காண்டி யாரும் லிஃப்ட்டு கொடுக்குறவங்களெல்லாம் நான் ஷைத்தான்ட்டு சொல்லலை, இது சும்மா கதைக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி தான் இப்போ நம்மளே ஒரு ஊருக்கு பயணம் போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி போவோம். ஆனால் நம்ம போகிறது கடையில் அந்த வண்டி போயிடும்.
அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கும்? கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் பிடிச்சிருக்கலாமே, மடி இப்படி விட்டுட்டோமே, இனி அடுத்த வண்டி எப்போ வருமோ தெரியலையே, ஏன் தான் நம்மளுக்கு இப்படி நடக்குதோ அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு தானே இருப்போம். ஆனால் அல்ல அதுலேயும் ஏதோ ஒரு நலவு வச்சுருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. இந்த இந்த கதை மூலமாக நம்மளுக்கு புரியுது. நம்மளுக்கு நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்குமே இது அல்லாஹ் வந்து ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பான். எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு நம்ம அல்லாஹ் சொல்கிறான்ல, நீங்கள் ஒன்று விரும்புவிய ஆனால் உங்களுக்கு அது கெடுதலாக இருக்கும், நீங்கள் ஒன்று வெறுக்குவிய அதில் உங்களுக்கு நலவு இருக்கும் அப்படிங்குவான்ல, அது போல தான். சரி, குர்ஆனில் அல்லாஹ் இன்னொரு வரலாறை சொல்கிறான், அதையும் சொல்லிடுறேன். மூசா நபி ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி என்ன செய்கிறாங்க? ஹில்ரு அலைஹிஸ்ஸலாத்தை போய் பாடம் படிக்க போகிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், அவங்கள்ட்ட போய் கற்றுக்குறங்கப்பா அப்படின்ட்டு. இவங்க போகிறாங்க. அப்போ ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இல்லைப்பா, நீங்கள் வந்து என் கூட வர்றதுக்கு பொறுமையாக இருக்க மாட்டிய, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பிய, நீங்கள் என் கூட வரவானா, நீங்கள் அதுக்கான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மூசா நபி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன், நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், நீ கூட்டிகிட்டு போங்க, நான் என்னடாச்சும் கற்றுக்குறேன்னு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. யார்? ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம். போகிற வழியில் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் மூசா நபிக்கு கேள்வி கேட்காமல் இருக்க முடியலை. ஏன்னா அவங்க பண்ணுற வேலை அப்படித்தான். ஏன்னா ஒரு படகுல போகிறாங்க, படகை வந்து ஓட்டையை போட்டு விட்டுறாங்க, நல்லா இருக்கிற படகை. அதே மாதிரி ஒரு சிறுவனை கொண்டுடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு சுவர் விழ போகிறாப்புல இருக்குது, அதை வந்து தூக்கி நிமித்துறாங்க. இப்படின்னு அவங்க பண்ணுறதெல்லாம் கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதே போல் தான் மூசா நபியும் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க? எல்லாத்துக்கும் விளக்கத்தை கொடுத்து, இது நான் இதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் என் கூட வர பொறுமையாக இருக்க மாட்டேன்னு நான் முன்னாடியே சொன்னேன் தானே, நீங்கள் இப்போ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதியிலே அனுப்பிட்டாங்க ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவசரப்பட்டோம்னா நம்மளால் பல விஷயத்தை கற்றுக்கவும் முடியாதுல்ல, அதுக்கு தான் உதாரணம். அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு மனுஷர் அப்படி தான் தொழுவ போனாராம் பள்ளிவாசலுக்கு போய் நபி வாசலில் இருக்கிறாங்க. அவர் தொழுதுட்டு போயிட்டு வர யார சொல்லலான்னு சலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நபி கூப்பிட்டு, இங்கே வாங்க, நீங்கள் தொழுவலை, மறுபடியும் போய் தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. அவர் மறுபடியும் போய் தொழுகிறாரு. மறுபடியும் தொழுதுட்டு வரேன்னு சொல்லல, இல்லை நீங்கள் மறுபடியும் தொழுவுங்க, நீங்கள் தொழுவலை அப்படின்ட்டு திரும்ப சொல்லவும் அவர் சொல்லிட்டாரு, எனக்கு தொலை தெரியலை, யாரை சொல்லலாம், நீங்களே சொல்லி தந்துருங்களேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, சுஜூதையும் ருக்குவையும் நீட்டி தொழுவுங்க அப்படின்னு இருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம தொழுகையில் ஓதையில் பல நேரத்தில் ஷைத்தான் வந்து நம்மளை வந்து அவசரப்படுத்துவான் அப்படிங்கிறது தெரியுது. அந்த அவசரத்தினால ஏற்படுற விளைவும் தெரியுதுல்ல. சரி, அடுத்து 39வது அத்தியாயம் 21வது வசனத்தில், மேகத்திலிருந்து மழையை பொழியச் செய்து பூமியில் பல ஊற்றுகளாக ஓடச் செய்து பல நிறங்களில் பல பயிர் வகைகளை உருவாக்கி பின் மஞ்சள் நிற காய்ந்த சருகுகளாக ஆக்குகிறோம், அறிவுடையோருக்கு இதில் சான்று இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். இதில் சான்று இருக்குதுன்னு சொல்கிறான்ல. அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மேகத்திலிருந்து மழை பொழியுது அப்படின்னா அந்த மேகம் தண்ணியை எங்கேருந்து எடுக்குது? கடல்லேருந்து எடுக்குது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ கடல் தண்ணி எப்படி இருக்குதுன்னா உப்பு. எல்லாம் உப்பு தண்ணியை எடுத்து நம்மளுக்கு நல்ல தண்ணியாக மாற்றி தரான், சுத்தமான தண்ணியாக மாற்றி தரானே. இதே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றல் தானே. ஆனால் அதுலேருந்து பல பயிர்களையும் பல ஊற்றுகளையும் பூமியில் பல ஊற்றுகளையும் ஓட செய்கிறான். இப்போ மழை பெய்யலை அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டம் உயராது. அப்போ அதோடைய நீர்மட்டம் உயரணும் அப்படின்னா மழை பெய்யணும். இப்போ மழையிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ பயன் கிடைக்கிது, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதில் வந்து நம்ம என்ன சிந்திக்கிறது அப்படின்னா, பூமியில் மனுஷனை அல்லாஹ் படைச்சி நான் சிந்தித்தது பல ஊற்றுகளாக ஓட செய்து அப்படின்னு இருக்குல்ல. நான் எப்படி சிந்தித்தேன்னா, பல கோத்திரங்களாகவும் பல சமுதாயமாகவும் அல்லாஹ் வந்து பரவ செஞ்சுருக்கிறான் மக்களை. அடுத்து பல நிறங்களில் பல பயிர்களை உருவாக்கி. அப்போ நான் இதை எப்படி சிந்தித்தேன் அப்படின்னா,
பல நிறங்களில் மனிதர்கள் இருக்கிறாங்க. அதை மட்டும் மென்ஷன் பண்ணல. நன்மை தீமையை பிரித்து அறிவிச்சிருக்கிறான் நம்மளுக்கு. இது செஞ்சால் இது ஹலால், இது ஹராம் அப்படிங்குவோம்ல. அப்போ நன்மை தீமையை நம்மளுக்கு பிரித்து அறிவித்து குர்ஆன் படி நடங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லி நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான், நாடியோரை வழி தவற செய்கிறான். இது நாடியோரை என்ன செய்கிறான், காய்ந்த சருகுகளாக மாற்றுகிறான்ல. அப்போ நாடியோரை காய்ந்த சருகுனா அது எதுக்கும் யூஸ் ஆகாது, அதான் வழி தவற செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி நான் சிந்தித்தது. நீங்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிந்தனை வர முடியல. எனக்கு இப்படி வந்திருக்குது, உங்களுக்கு வேறு மாதிரி வரலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சிந்தனையும் பதிவு பண்ணுங்கள். அடுத்து இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, குர்ஆனை நம்ம திரும்ப திரும்ப ஓதணும் அப்படிங்கிறதும் தொடர் முயற்சி இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வகுப்பில் இறுக்கமான உள்ளத்தை எப்படி நம்ம சரி பண்ணுறது. இறுக்கமான உள்ளம்னா அது ஒரு நோய் தான். அதுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் தெளிவாக சொல்கிறேன். அந்த நோயை குணப்படுத்தி எப்படி நமது உள்ளத்தை இலகுவாக ஆக்குறது அப்படிங்கிறதையும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை இலகுவான உள்ளங்களாகவும் குர்ஆனை விளங்கி அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.